ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கலாமா? நம்ம ஹோம்மேடு டொமேட்டோ சாஸ் செய்யலாமா? கிட்ஸுக்கு சேஃப், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். அது கூட 3 பல் பூண்டு போட்டுக்கலாம். 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். போட்டு கிளறி விடுங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்லே இருக்கட்டும். மூடி வச்சு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கடையில் வாங்குகிற சாஸ் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வடிகட்டி வச்சு டொமேட்டோ சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், அது கூட காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன், சர்க்கரை 3 ஸ்பூன். உங்களுக்கு சர்க்கரை இன்னும் வேணுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். வினிகர் 1 ஸ்பூனில் தண்ணி ஊற்றி கலந்து போட்டிருக்கேன். வினிகர் இல்லைன்னா லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சாஸ் ரெடி ஆச்சுன்னு எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சாஸ் ஊற்றி ஒரு கோடு போட்டு பாருங்கள். தண்ணி பிரியக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுங்க. இது ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான ஹோம்மேட் இல்லைன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.